Hi guys, welcome back to our New Lens YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Okay guys, நம்ம ஊர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம், மலேசியால எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட ட்ரெய்லரை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அந்த படத்தோட பேர் பாத்தீங்கன்னா விஜய் LLB. ஸோ அதான் அந்த படத்தோட பேரு. அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம இன்னும் அந்த ட்ரெய்லரை பத்தியும் இன்னும் சில விஷயங்களை பத்தி மேற்கொண்டு நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். ஓகே, கொலை நடந்த அன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னு தெளிவா சொல்ல முடியுமா? பெட்ரூம்ல ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு மெத்தையில பாடி கடந்தது. நெஞ்சோட லெஃப்ட் பக்கம் 3.6 சென்டிமீட்டர் உள்ளார இறங்கிருக்கு. திடீர்னு அழுவா, ரீசனே இல்லாம கத்துவா. கொலை செய்யப்பட்ட லாவண்யாக்கு வேந்தன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதாகவும் உங்க காலேஜ்ல தான் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். கேஸ் நம்பர் 523/19 லாவண்யா மர்டர் கேஸ். தன் காதலிக்கும் பெண் வேறொரு ஆணுடன் உறவில் ஈடுபட்டதை கையும் களவாக கண்டுபிடித்திருக்கிறார் வேந்தன். அதில் ஏற்பட்ட தகராற்றில் தன்னுடைய காதலியை கொலையும் செய்திருக்கிறார். இந்த கொலை நீ பண்ணியா? இல்ல. இந்த கேஸ ஏன் திரும்பவும் தொடங்கணுன்றதுக்கான ரீசனை டிமாண்டா வச்சிருக்கேன். பெட்டிஷன் சரியா இருக்கணும். கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கழுத்து நெரிச்சு கொண்ட பிறகு எதுக்கு இறந்த உடம்புல கத்தியால குத்தணும்? அதை கொலை செஞ்ச கொலைகாரன் தான் சொல்லணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 40,000 வெள்ளி கடனும் கட்டணும், டிகிரியும் முடிக்க முடியாது. ரூப்ரியாவுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இந்த கேஸுக்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த கோர்ட்ல நான் முயற்சி பண்றேன். அப்படின்னா போலீஸ் அவங்க விசாரணை சரியா செய்யலன்னு சொல்ல வரீங்களா? Let him finish. ஜெயில இருக்கிற வேந்தனுக்கு அதிகமான டைம் கொடுக்க கூடாது. லெக்சரர் சம்பளம் உயர்வுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் அட்வர்ட், கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது. அந்த கஸ்டமர் யாருன்னு தெரியுமா? தெரியாது, நான் பார்க்கல. அந்த சாட்சி சொன்னவங்க ஏதாவது ஒரு இடத்துல தப்பான தகவல் கொடுத்துருவாங்க. பணத்தோட விளையாட்டுல கடைசியா பணம் தான் ஜெயிக்கும். இந்த ட்ரையலோட இறுதி நாள்ல உனக்கு தெரியும் உன் நண்பன் உங்ககிட்ட உண்மை சொல்லியிருக்கானா பொய் சொல்லியிருக்கானா? ஆகஸ்ட் 1st ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ சிங்கர் பாட்டு பாடியிருக்காரு ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் நினைக்கிறேன். 1st ஆகஸ்ட் வெளியாகுது. அண்ட் தென் இந்த மலேசியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்ம ஒரே மாதிரி கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப காலமாக இருக்கும். நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. லைக் எப்படின்னா, நான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கோர்ட்டுக்கு நான் போயிருக்கேன். ஸோ அந்த கோர்ட்டு உள்ளே நான் போனதில்லை, ஓகேவா? அதுவும் வெளியே இருந்துட்டு நான் வந்துட்டேன். ஆனால் மலேசியாவில் ஒரு கோர்ட் எப்படி இருக்குன்றது நான் இது வரைக்கும் எந்த படத்துலையுமே நான் பார்த்ததில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோர்ட் நம்ம ஒரு படத்தில் காமிக்கிறாங்க அப்படின்னும் போது சம்திங் லைக் புதுசாக இருக்குது. லைக் நம்ம ஊர்லேயும் கோர்ட்டில் காமிக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இப்போ கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். சட்டுன்னு ஞாபகம் வந்த 2 படம் என்ன படம்னா, மலையாளத்தில் ஒரு படம் ஜனகணமனவும், அப்புறம் தமிழ்லேயே நம்ம சூர்யா சார் நடிச்சிருப்பார் ஜெய் பீம் சொல்லி அந்த படமும். லைக் அதெல்லாம் எப்படின்னா அடுத்தென்ன அப்படின்ற மாதிரி ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட வேறு லெவலில் தரமான படம் 2. அதிலும் ஜனகணமனெல்லாம் லைக் நம்ம ஒரு பக்கத்து ஒரு கதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இதுதான் சரி நம்மளே நம்ப வச்சுருவாங்க அதுதான் சரி அப்படின்னு சொல்லி. ஆனால் செகண்ட் ஹாஃப் போகும்போது டோட்டலாகவே அந்த படத்தோட அந்த கலராகவே செகண்ட் ஹாஃபில் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது அப்படியே நம்மளுக்கே ஒரு ஷாக், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் வச்சாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக மலேசியா படங்கள் பார்த்தீங்கன்னா லைக் நம்மளுக்கு அந்த ரிப்பீட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். லைக் திரும்ப பார்த்த கதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, லைக் அடுத்த சீன் என்ன, கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கிற ஒரு சீனை
கிளைமேக்ஸில் தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய கதைகள் இருக்குது. சில படங்கள் வந்து அதுலேருந்து வெளியாகி வேற ஒரு களத்தில் அது வந்து இருக்கும்ல. ஆனால் நான் சொல்கிறது யூஸ்வலாக லாஸ்ட்டாக கூட 2-3 படம் வந்து நாங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். என்னடா நம்ம ஊரில் நல்ல படங்களே இருக்காதா, நல்ல படங்களே வராதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான். நான் ஒரு சினிமா ரசிகனா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு இதுதான். ஓகேவா, ட்ரெய்லரை பார்க்குற வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ட்ராமட்டிக்காக இருக்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஸோ எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரியுது. பட் எதுவாக இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் படம் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ நம்மளை என்கேஜ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஆடியன்ஸ் அடுத்த சீன் என்ன இதுதான் எதிர்பார்க்குறான் அப்படின்னா, அடுத்த சீனில் இதுதான் வரும்னு அதே சீன் வந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த படம் பிடிக்காமல் போயிடுது. நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அடுத்த சீன் இதுதான் வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த படம் தான் வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆடியன்ஸை ஏமாத்தினா ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். ஸோ இந்தமாரி க்ரைம் த்ரில்லர்லாம் பார்க்கும்போது பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளே நம்மளை வந்து கட்டி போட்டு உட்கார வைக்க போகுது பார்ப்போம் தேட்டரில். ஓகேவா. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேக்கிங் கொஞ்ச நாளாக வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். சில படங்கள் வந்து கதைகள் சரியில்லைனா கூட, ஆனால் மேக்கிங்காக வந்து மலேசியா படம் வந்து ரொம்ப எவால்வாக இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. இந்தியா படத்தை கூட காம்படிட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா. லாஸ்ட்டாக ஒருத்தரை பற்றி மென்ஷன் பண்ண மறந்தாச்சு, நம்ம ராகா உதயா அவர்கள். ஓகேவா. ஸோ அவர் வந்து நம்ம மைந்தன் படத்தில் தான் அவர் எப்படி இருப்பாருன்னே நான் பார்த்துருக்கேன். இவர் தான் உதயா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு வாட்டி வந்து மைந்தன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது உதயா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே வந்து அப்போ தான் தெரியும். எனக்கு வந்து அப்போ ஒரு 11-12 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறையா வந்து இப்போது மலேசியா ஃபிலிம் மேக்கர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் உள்ள டெக்னிக்கல் க்ரூவர்ஸோட நிறையா வந்து கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கூட நம்மளோட படங்கள் வந்து பெருசாக மேக்கிங் வைஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கதையிலையும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்க்ரீன் ப்ளேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா நம்மளோட இதுவும் ஒரு மலேசியாவில் தமிழ் படத்துக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு படத்தை நான் ஸ்க்ரீன் ப்ளே வாய்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லி அந்த படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து நாங்கள் வந்து உட்காந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த படத்தை. அடுத்து இதாண்டா நடக்கும்போது அது இருக்காது, வேற ஒன்று நடக்கும். ஸோ கடைசியாக ஒரு மலேசியா படத்தை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் பார்த்த படம் வந்து, அப்பாடா நல்ல படத்தை பார்த்துட்டு வெளியே வரேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இந்த படம் எந்த அளவுக்கு படம் பார்த்துட்டு வரும்போது நிம்மதியாக இருக்கா, இல்லை வந்து இருக்கணும், என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, நானும் தேட்டரில் போய் பார்க்குறேன். முடிஞ்சால் மலேசியா படத்தை சப்போர்ட் பண்ணி நீங்களும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டே போனோடனே நம்மளுக்கு வந்து படம் ஓடுனதுக்கப்புறம் இந்த படம் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வெளியாயிரும். ஸோ பார்ப்போம். ஓகேவா. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from our New Lens YouTube channel.